இனி விசில் ஊதக்கூடாது. தூய்மை பணியாளரின் விசிலை பிடுங்கி குப்பையில் வீசிய சிவகங்கை திமுக கவுன்சிலர். தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் காலையில் விசில் அடித்து குப்பை சேகரிக்கும் தூய்மை பணியாளரை அழைத்து இனி என் வார்டில் விசில் ஊதக்கூடாது என்று கூறி அந்த விசிலை வாங்கி குப்பையில் வீசிய சம்பவம் நடந்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. முதல் முறையாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் களமிறங்க உள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. விசில் சின்னத்தை பொதுமக்களிடம் கொண்டு செல்லும் பணியில் தாவேக்கவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது சிவகங்கையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. தாவேக்கவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் விசில் ஊத தூய்மை பணியாளர்களுக்கு திமுக கவுன்சிலர் தடை போட்டுள்ளார். அந்த கவுன்சிலரின் பெயர் அயூப் கான். இவர் சிவகங்கை நகராட்சியின் 21வது வார்டின் கவுன்சிலராக உள்ளார். வழக்கம் போல் அவரது வார்டில் இன்று காலையில் தூய்மை பணியாளர்கள் குப்பை சேகரிக்க சென்றனர். தூய்மை பணியாளர்கள் விசில் அடித்து குப்பைகளை சேகரித்து வந்தனர். அப்போது அங்கு சென்ற திமுக கவுன்சிலர் அயூப் கான் தூய்மை பணியாளர் விசில் அடித்து குப்பை சேகரிக்க தடை போட்டார். மேலும் தூய்மை பணியாளர் வைத்திருந்த விசிலை வாங்கி குப்பையில் போட்டார். அதன் பிறகு குப்பை சேகரிப்பு பாடலுடன் கூடிய ஸ்பீக்கரை கொடுத்தார். இனிமேல் விசில் அடித்து குப்பை சேகரிக்க கூடாது. குப்பை சேகரிப்பை அதற்கான பாடலுடன் கூடிய ஸ்பீக்கரை வைத்துதான் சேகரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். இது பற்றி திமுக கவுன்சிலர் அயூப் கான் கூறுகையில், நான் 21வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். நம் வார்டில் காலையில் சூரியன் உதித்தவுடன் குப்பைகளை சேகரிப்பதற்காக நம்முடைய சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு வீடாக வருகின்றனர். அவர்கள் வரும்போது விசில் ஊதி சத்தம் எழுப்புகின்றனர். இனிமேல் நம்ம வார்டில் இந்த சத்தம் வேண்டாம். அதற்கு பதில் குப்பைகளை சேகரிப்பதற்கான பாடல்களுடன் அடங்கிய ஒலிப்பான் வழங்கியுள்ளோம். இனிமேல் நம்ம வார்டில் அந்த விசில் சத்தம் கேட்கக்கூடாது. இந்த ஸ்பீக்கர் சத்தம் தான் கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறேன் என்றார். இந்த நிலையில்தான் திமுக கவுன்சிலர் விசிலை பிடுங்கி குப்பை வண்டியில் வீசியதும் அதற்கு பதிலாக ஸ்பீக்கரை வழங்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.